ஸ்டார்ட் பண்ணுங்க. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् नारायण अखिल गुरो भगवन्नमस्ते सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां. धन्यवादः माता. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கணும். हरि ओम माता. அது 26 இது ராகம் தெரியல மாதா, என்ன மாதிரி படி அடுத்தம். ஓகே ஓகே. இந்திரத்யும்ன பாண்டிய கண்ட அதிராஜः அப்படி படிங்க. अस्तु माता. इन्द्रद्युम्न पाण्ड्य घण्टाधिराजः त्वद्भक्तात्मा चन्दनार्द्रौ कदाचित् त्वत्सेवायाम् अग्नरीरा लुलोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्य कामम्. भागी मैडम. कुम्भोद्भूति संयुदक्योदभागः शब्दात्मा तं हस्ति भूयं भजेति शप्त्वा तैनं प्रत्यगात् सोऽपि रेभे हस्तिन्द्रत्वं तस्मदीवक्ति धन्यम्. पार्वती मैडम. दुक्ताम्बोजे मत्यभाजित्रिकूटे क्रीडन् शैले यूतपोयं वशाभिः सर्वान् जन्तून्यत्वित्लिष्टशक्त्या त्वद्भक्तानां कुत्र नोत्कर्षलाभः. राजा सर படிக்கிறீங்களா? राजा सर. Yeah. Yeah. स्वेनस्तेम्ना दिव्यदेशत्वशक्त्या सोऽयं खेदान प्रजानन् कदाचित् शैलप्रान्ते कर्णदान्तसरस्यां यूतैः सार्धं त्वत् प्रणोभिरेमे. சீதாராமன் சார் படிக்க முடியுமா? இல்லை மேடம், இங்க கூட கூட்டம் மாட்டி நான் படிக்கல மேடம். இங்க ஒரு ஆத்துல கூட்டம் சத்தம். ஓகே ஓகே. உமா மகேஸ்வரி மேடம் படிக்கலாம் மேடம். பூஹுஸ்தாவர்த்ததே வலஸ்யாபி சாபாத் கிராஹி பூதஸ்தஜ்ஜலே வர்த்தமானः ஜக்ராஹைனம் ஹஸ்தினம் பாததேஷே சாந்த்யர்த்தம் ஹி ஸ்ராதிதோசி ஸ்வஹானாம். சலமாத்தா படிக்க முடியுமா? படிக்கிறீங்களா? ட்ரை பண்றேன். त्वत्सेवायाः वैभवात् दुर्निरोधं युध्ययन्तं तं वत्सराणां सहस्रं प्राप्ते काले त्वत्पदैकाग्रयसिद्ध्यै नक्राक्रान्तं हस्तिवर्यं यदास्त्वम्. बाला मैम படிங்க. आर्तिव्यक्त प्राक्तन ज्ञान भक्तिः शुण्डोक्षिप्तैर्पुण्डरीकैः समर्चन् पूर्वाप्यस्तं निर्विशेषात्मनिष्ठं स्तोत्रश्रेष्ठं सोन्वकादिपरात्मन्. भागी मैडम. श्रुत्वा स्तोत्रं निर्गुणस्थं समस्तं
ब्रह्मेशादै नाहमित्यप्रयाते सर्वात्मा तं भूरि कारुण्यवेगात् ताक्षारूढप्रेक्षितो भूपुरस्तात्. பார்வதி மேடம். हस्तीन्द्रं तं हस्तपद्मेन धृत्वा चक्रेण त्वं नक्रवर्यं व्यधारीः गन्धर्वेऽसिन्मुक्तशापे सहस्ति त्वत्सारूप्यं प्राप्य देदीप्यते स्म. ராஜா சார். ராஜா சார். உமா மகேஸ்வரி மேடம் படிங்க. படிக்கிறேன். ஏதத் பிரித்வம் சுவாஞ்ச மாஞ்ச பிரகேயோ காயேத் சோயம் பூயசே ஸ்ரேயசே ஸ்யாத் இத்யுக்த வைனம் தேன சாத்தம் கதஸ்துவம் தீக்ஷண்யம் விஷ்ணு பாகிவாதாலயே ச. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. So now, okay. The 26 number Gajendra Moksham we finished. Now we are going to Dasakam 27. Amrita Matane Kurmavatara Varnanam. Okay. Amrita, the churning, அதாவது பார்க்கடலை கடையிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமுத்திர மத்தனம் கதை தெரியும். பகவான் எப்படி அதில் கூர்மா அவதாரமா இருந்து அதை அவர் எப்படி தாங்கி பிடிச்சார் அப்படிங்கிறதும் நம்ம we all have heard. இது நம்ம பட்டத்திரி எப்படி அதை கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறத நாராயணியத்துல நம்ம பார்க்க போறோம். துர்வாசா சுரவனிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயஹ நாகேந்திர பிரதிமிருதிதே ஷசாப சக்ரம் காக்ஷாந்தி ஸ்த்வதித தேவதாம்ஷஜானாம். ஓகே, இதுவும் பாகவதம் 8வது இதுல தான் இருக்கு. ஓகே, இப்போ என்ன சொல்ல போறா, எதனால பார்க்கடலை கடைய வேண்டிய நிலைமை வந்தது, பகவான் விஷ்ணுவுக்கு எதற்காக இந்த பார்க்கடலை கடையணும், எதற்காக அவர் எதனால கூர்மாவதாரம் எடுத்தார், அதை எல்லாமே நம்ம இந்த ஆக்சுவலி இது 2 இது சேர்ந்து வரும். அடுத்தது மகாலட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கிறது அதுவுமே வரும் 27, 28ல. முதல்ல பார்க்கடலை அமிர்த மத்தனம். அமிர்த அமிர்த மிருத அப்படின்னா டு டை. நம்மளுக்கு அமிர்தம் அப்படின்னா நோ டெத். தட் இஸ் வாட் அமிர்தம். அப்போ துர்வாசா சுரவனிதா திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயம் உபதாய தத்ர பூயஹ நாகேந்திர பிரதிமிருதிதே ஷசாப சக்ரம் காக்ஷாந்தி த்வதித தேவதாஷ் அம்சஜானாம். ஓகே, இப்போ நான் பட்டத்திரி என்ன சொல்றார், துர்வாசாங்கிற முனி ரிஷியை நம்ம எல்லாருக்கும் தெரியும். துர்வாசர்னாலே ரொம்ப கோபமானவர். நம்ம எல்லாரும் நிறைய கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் ஆவுன்னா கோபம் வந்துட்டுனா சாப்பம் கொடுத்துருவார், அதையும் கேள்விப்பட்டிருக்கோம். சுரவனிதா திவ்யமால்யம் சுரவனிதா ஆப்த. ஓகே, சுரவனிதா அப்படிங்கிறது சுரவனிதா ஆப்த தேவ பெண்மணியிடம் பெற்ற ஆப்த பெற்ற என்னது திவ்ய மால்யம், ஒரு மாலை. துர்வாசருக்கு ஒரு தேவ பெண்மணி, ஒரு கந்தர்வ, அவ அந்த ஒன் ஆஃப் த அப்சரஸ். அதாவது அது கதை என்ன அப்படின்னு சொன்னா, துர்வாசர் தேவ கன்னிகை. அவ கையில ஒரு மாலையோட வரா. அந்த மாலையோட ரொம்ப பெருமையா வந்துட்டு இருக்கா. ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க தேவலோகத்துல. இவருக்கு அந்த மாலையை பார்த்தோன்னா அதுல ஏதோ ஒரு கிளிட்டரிங் இது தோணி இருக்கு. இவருக்கு அந்த மாலையை பார்த்தோன்னே அதை நம்ம வாங்கணும் அப்படின்னு தோணி இருக்கு. அப்ப அந்த பெண்மணிகிட்ட போய் இவர் கேட்டிருக்கார்,
அந்த பெண்ணிட்ட போய் இந்த மாலை வந்து பார்க்கறதுக்கே அங்கிருந்து என்னால இருக்கவே முடியல, அவ்வளவு ஜொலிக்கிறது, என்னமா? இல்ல, இது வந்து மகாலட்சுமி தாயார் வந்து எனக்கு கொடுத்தா, இது மகாலட்சுமி தாயாரோட பிரசாதம். நான் வந்து மகாலட்சுமி தாயார கும்பிடுறதுக்காக நான் போன இடத்துல இந்த மாலையை கொடுத்தா. அவர் யாச்சகம் பண்ணி அந்த மாலையை வாங்கினாராம். சரி, துர்வாசர் வந்து அவ்வளவு பெரிய மனுஷர். அவர் வந்து அந்த பெண்மணிகிட்ட யாச்சகம் பண்ணினார். மாமா ப்ளீஸ்மா, எனக்கு இந்த மாலையை கொடுமா, நான் மகாலட்சுமியோட பிரசாதத்தை நான் எடுத்துக்கிறேன், நீ இன்னொரு நாள் கூட வாங்கிக்கோ எல்லாம் சொல்லி அவளை கஜுவல் பண்ணி அந்த மாலையை அவர் எடுத்துன்னு வர்றார். அதனாலதான் திவ்ய மால்யம்னு இருக்குது, திவ்யமான மாலை. ஏன்னா அது மகாலட்சுமியோட பிரசாதமா அந்த பொண்ணுக்கு, சுரவனிதா, அதான் தேவர்களோட இடத்துல இருக்கிற அந்த பெண்மணிகிட்ட கிடைச்சது, அவர்கிட்ட இருந்து கிடைச்சது இது. அவர் என்ன பண்ணினார்? சக்கராய ஸ்வயம் உபதாய தத்ர பூயக. ஓகே, இவர் என்ன பண்ணினார்? அத வந்து இந்திரனை பார்த்தார். இந்திரன் வந்து யானை மேல உட்கார்ந்து வந்துட்டு இருக்கான், ஐராவதம் மேல உட்கார்ந்து வந்துட்டு இருக்கான். இந்திரனை பார்த்தோம்னா தேவலோகத்துக்கு தலைவன் அவர் தானே. சரி, இவரை நம்ம சந்தோஷப்படுத்துவோம், இவருக்கு நம்ம கொடுப்போம், எல்லா திவ்யங்களும் அவருக்கு கிடைக்கட்டும், தேவலோகத்துக்கு கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை வந்து இந்திரன்ட்டு கொடுக்கிறார். பட் இந்திரன் இஸ் வெரி ப்ரௌட், இஸ் நாட் கேரிங். அவர் கேரே பண்ணல. அவர் என்ன பண்றார்? நாகேந்திர பிரதிமிருதித்தே சசாப சக்கரம். அவர் வந்து அந்த மாலைய வந்து யானையோட தலை மேல வைக்கிறார். அவர் அந்த மாலையை கொடுத்தோன்னே அதை அவர் போட்டு இருக்கணும், இல்ல வச்சிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டார்? அந்த ஐராவதத்தோட தலை மேல அந்த யானை மாலையை வச்சுட்டார். ஐராவதாவது அனிமல் தானே. அந்த மாலை வந்து ஐராவதத்து மேல இருந்து கீழே விழுந்துடுச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கா? நாகேந்திர பிரதி மிருதித்தே, அவளது முதிச்சுடுத்து. நாகேந்திரன் காலில் போன உடனே அந்த ஐராவதம், இட்ஸ் an animal, it doesn't know anything, அது முதிச்சுடுத்து. உடனே நம்ம துர்வாசருக்கு கோபம் வந்துடுது. அவர் என்ன பண்ணினார்? சசாப சக்கரம், சாப்பம் கொடுத்துட்டார். சக்கரானா இந்திரனோட இன்னொரு பேர். சக்கரம் அவருக்கு சாபத்தை கொடுத்துட்டார். என்ன சொன்னார்? துவதிதர தேவதாம் ஷஜாம். இந்த இடத்துல பட்டத்திரி என்ன சொல்றார்? கா சாந்திஹி. பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா, நீ வந்து எவ்வளவு கருணை உள்ளவன், ஆனா உன்னுடைய இதுலயே துர்வாச முனிவர் எல்லாம் மேலோகத்திலேயே பிறந்தவர், நல்ல ரிஷிகளா இருக்கிறவா, அவள்லாம் வந்து அப்படி உன் கூடவே இருக்கிறவா, இருக்கிறவா, பிறந்தவா, அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம், அவள்லாம் வந்து ஏன் அவளால டாலரேட் பண்ண முடியல எதையுமே? நீ எவ்வளவு கருணை உள்ளவனா இருக்கியே, நீ ஏன் அடுத்தவா பண்ணின தப்பெல்லாம் நீ டாலரேட் பண்றே, நீ பொறுத்து போறிய குருவாயிருப்பா. ஆனா உன்னுடைய கூடவே இருக்கிறவா, உன்னுடைய மேலோகத்திலேயே இருக்கிறவா, ஒன்ன தவிர ஒரு அம்சமா, பகவானோட அம்சமா பிறந்தவா துர்வாசனெல்லாம், அம்சமா பிறந்தவாள்லாம் கூட ஏன் வந்து இதெல்லாம் பொறுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல கேட்கிறார். ஓகே, அந்த சாப்பம் வந்து என்னது அப்படின்னு சொன்னானா, நீ வந்து வயசானவனா ஆயிடுவ, நீ உன்னோட இளமையெல்லாம் போயிடும். இப்ப இந்திரன்லாம் எப்பொழுதுமே இளமையா இருக்கிறவா, அந்த மாதிரி உன்னோட இளமையெல்லாம் போய் நீ வயசானவனா ஆயிடுவ. இதுதான் துர்வாசர் கொடுத்த சாபம். ஓகே, சாபேன பிரதிதஜ்ஜரேத நிர்ஜரேந்திரே தேவேஷ்வப்ய சுரஜிதேஷு நிஷ்பிரபேஷு சர்வாத்யா கமலஜன் மேத்ய சர்வதேவாஹ நிர்வாண பிரபவ சமம் பவந்தமாபுஹு. நிர்வாண பிரபவ அப்படிங்கிற முதல்ல எடுத்த உடனேயே நிர்வாண பிரபவன்னு சம்போதனம். நிர்வாணம், நீ மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் குருவாயப்பா, நீ மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். நீ பாரு இப்ப என்ன நடந்திருக்கு பாரு. ஷாப்பேன பிரதித ஜரே அத நிர்ஜரேந்திரே. இப்போ என்ன ஆகுது? நிஜரே. அப்போ தேவேந்திரனுக்கு வந்து
ஷாப்பேன என்ன எழுத்து, அவருக்கு சாபம் வந்து கொடுத்தா, சாபம் வந்த உடனே அவருக்கு தேவேந்திராவுக்கு வந்து பிரதித ஜரே தேவேஷு அப்படி அசுர ஜிதேஷு. என்ன எடுத்து, இவருக்கு வயசாயிடுத்து, திடீர்னு இவர் வயசானவரா சபிச்சுட்டாரா, இதனால அசுரர்கள்லாம் கொண்டாட்டம் ஆயிட்டாளாம். உடனே அவள்லாம் தேவர்களுக்கு எதிராக சண்டை போட்டு இந்திரனும் கிழவனா போயிட்டான், அவனுக்கு சக்தி இல்லை அப்படின்னு ஒன்னு ஜெயிச்சுட்டான். அசுரர்கள்லாம் ஜெயிச்சுட்டான். தேவேஷு அப்படி அசுர ஜிதேஷு நிஷ்பிரமேஷு நிஷ்பிரமேஷு பிரபேஷு, அவருடைய பிரபையெல்லாம். அப்ப அசுர தேவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுறது, அவ எல்லா புகழும் எல்லா பெருமைகளும் அவளுக்கு போயிடுறது. ஏன்னா இந்திரனே கிழவன் ஆயிட்டான், இந்திரனால ஒன்றும் செய்ய முடியல, அசுரர்கள்லாம் இவாளை ஜெயிச்சுட்டா. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. உடனே இவா என்ன பண்ணா, தேவர்கள்லாம் என்ன பண்ணா, சர்வாத்யாக சர்வதேவாக கமலஜம் ஏத்திய சமம் பவந்தம் ஆப்புகு, உங்ககிட்ட வந்துட்டா. யாரு, சர்வாத்யாக, சர்வன சிவன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சக்கரனா இந்திரன், மாத்தக்கூடாது. சக்கரனா இந்திரன், சர்வ அப்படின்னா சிவன். இப்போ சர்வாத்யாக, அப்ப சிவன் முதற்கொண்டு கமலஜம் ஏத்திய, கமலஜம் அப்படின்னா யாரு, கமலஜம் கமலா யஹ கமலே ஜாயத்தே கமலஜம். ஓகே, லோட்டஸ்ல இருந்து பண்ண பிரம்மா. கமலஜம் ஏத்திய, ஏத்தியன்னா அந்த ஈ தாத்து, ஈனுகத்தோ தாத்து வரும், ஏத்திய அப்ரோச்சிங். அப்போ அப்ரோச் பண்ணிட்டு, ஹேவிங் அப்ரோச் பிரம்மாவிட்ட போயிட்டு சர்வதேவா, சர்வதேவாக எல்லா தேவர்களும் எதை ஆரம்பிச்சு, சர்வாத்யாக சிவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் பிரம்மா கிட்ட போய் சமம் அவரோட சேர்ந்து, பிரம்மாவோட சேர்ந்து பவந்தம் ஆப்புகு உன்கிட்ட வந்தா. குருவாயூரப்பா எல்லாரும் என்ன பண்ணினா, they came to you குருவாயூரப்பா, ஒன்ன நாடி வந்துட்டா. ஏன்னா கிழவன் ஆயிடுச்சு, எல்லா ராஜ்யங்கள்லாம் தோத்தாச்சு, அசுரர்கள் எல்லாரும் ஜெயிச்சாச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாம சிவன் கிட்ட போயிட்டு அப்புறம் பிரம்மாவையும் கூட்டிண்டு எல்லாருமா சேர்ந்து ஒன்ன பாக்கிறதுக்கு ஒன்னுட்ட வந்தா. ஓகே, பிரம்மாத்யை ஸ்துத மகிமா சிரம் ததானீம் பிராதுஷ்சன் வரத புரப்பரேண தாம்னா ஹே தேவாதிதிஜ குலைர் விதாய சந்திம் பீயூஷம் பரிமததேதி பரியசாஸ்துவம். இதுலயும் முதல்ல ஒரு சம்போதனம் போடுறார். ஹே வரதங்கிற, பாதுஷன் வரத, வரதா வரம் ததாதி இத்தி வரத நம்ம படிச்சிருக்கோம். வரத்தை கொடுப்பவனே குருவாயிருப்பா. பிரம்மாத்யைஹி, பிரம்மன்னு ஆரம்பிச்சு எல்லாரும் சிரம் ஸ்துத மகிமா, எப்படி எல்லாரும் ரொம்ப நேரம் என்ன பண்ணுவா, கடவுள்கிட்ட போய் அவ வந்து ஸ்துதி பண்ணுவா. சிரம்னா ஃபார் அ லாங் டைம். கடவுள் வந்து போய் பெல் அடிச்சோன்னு வந்துட மாட்டார். இவாள்லாம் வந்து நிறைய ஸ்துதி எல்லாம் சொல்லி அவர்கிட்ட, அவருக்கே புரியணும் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறா இவாள்லாம். பிகாஸ் ஈச் ஒன் இப்ப எதனால இது, இந்திரனோட கர்வத்தினால தானே இப்படி ஆச்சு. ஸோ காட் சீஸ் everything has got an action behind it. So அவர் எல்லாமே he will be watching and he will come slowly only. அப்ப இவா என்ன பண்ணுவா, இவாள ஸ்துதி பண்ணிட்டே இருப்பா. ஓகே, சிரம் ததானீம் பிராதுஷ்சன் புரஹ பரேண தாம்னா. ஓகே, அப்போ எல்லாரும் ரொம்ப நேரமா ஸ்துத மகிமா பண்ணிட்டே இருக்கா. ரொம்ப நேரமா உன்னோட மகிமை எல்லாத்தையும் ஸ்துதி பண்ணிட்டே இருக்கா. அப்ப நீ என்ன பண்ற குருவாயிருப்பா, பிராதுஷன் புரக, நீ அவளுக்கு முன்னாடி தோன்ற நீ அவ முன்னாடி தோணி என்ன சொல்ற, ஹே தேவாகா, தேவா எல்லாரும் கேட்டுக்கோங்கோ, ஹே தேவாகா திதிஜ குலைஹி சந்திம் விதாய
பீயூஷம் பரிமதத இதி. ஓகே, என்ன சொல்ற? பரியஷாகா. அப்போ என்ன சொல்றாவ? துவம், நீ என்ன பண்ணின குருவாயிருப்பா? அவ முன்னாடி எல்லாம் தோணின, அவ முன்னாடி தோன்றிட்ட. தோன்றி என்ன சொன்னா, நீ எப்படி தோணின? பரேண தாம்னா. அது தாமா, தாமான பெருமை. ஓகே, பரேண, பர அப்படின்னா நிறைய, என்ன சொல்றது, கிரேட், வித் கிரேட் ஃபேம், வித் கிரேட் க்ளோரி, வித் கிரேட், என்ன சொல்றது, அவர் வந்து பெருமைகள், வித் ஆல் த க்ளோரி இன் யூ, வித் ஆல் த குட்னஸ் இன் யூ, உன்கிட்ட இருக்கிற எல்லா லஸ்டரோட அப்படின்னு சொல்லுவானே, ஒரு பெரிய, நீ அவ முன்னாடி எப்படி தோணின? நான் வந்து நீ வந்து எவ்வளவு பெரியவன், உன்னை வந்து துதி பண்ணிட்டே இருக்கா, ரொம்ப வருஷமா துதி பண்ணிட்டே இருக்கும் பொழுது நீ அவ முன்னாடி தோணின. தோணிட்டு என்ன செய்யற? என்ன சொல்ற? ஹே தேவாகா, இதோ தேவர்கள்லாம் கேளுங்கோ, தித்திச்ச குலை விதாய சந்தீம். அதான் சந்தீம் விதாய. இங்க என்ன பண்ணணும்? தித்திச்ச குலைஹி, தித்திஜ, தித்திஜன தித்தி, தித்தி, தித்தி ஜாயத்தே, தித்திக்கு பிறந்தவர்கள் யாரா? தித்திஜ அசுராஸ் குலை, அந்த அசுர குலத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்? சந்தீம் விதாய பீயூஷம் பரிமத்தத்தை, அதாவது அவளோட சந்தீம், அவளோட நீங்க என்ன பண்ணணும்? விதாய, சந்தீம் விதாய. நீங்க இந்த இடத்துல சந்திங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜாயினிங், அவளோட சேர்ந்து, அதுதான் சேர்ந்து. முதல்ல நீ அவளோட சாந்தி பண்ணி, அவளை கோபத்தை தணியுங்கோ, முதல்ல அவளோட சேர்ந்துக்கோங்கோ. அப்படின்னா என்ன? நீங்க அவளோட இப்ப எனிமீஸா இருக்கு இல்லையா? இப்ப நீங்க அசுரானாலே எனிமீஸ் தானே, தேவர்களும் அசுரர்களும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்ப அவளோட நீங்க யூனியன் ஆகணும், யூனிட்டி வந்து வரணும் உங்க ரெண்டு பேருக்கும். நீங்க வந்து அவள்கிட்ட போயிட்டு ரொம்ப அன்பா இருந்துட்டு அவளோட நீங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல சண்டை போடாம மேக் பீஸ் வித் தம். ஓகே, ஸ்பீக் டு தம் தட் லெட் அஸ் ஒர்க் டுகெதர் அப்படிலாம் சொல்லி, பீயூஷம் பரிமத்தத்தை, பரிமத்த மத்தனம், மத்தனம் அதான் சமுத்திர மத்தனம் சொல்லுவோம் இல்லையா? அதனால பீயூஷம், பீயூஷம்னா அமிர்தம், அமிர்தம். ஓகே, அமிர்தம் பரிமத்தத்தை நம்ம வந்து இது பண்ணுவோம், நம்ம சேர்ன் பண்ணுவோம், நம்ம வந்து கடைவோம். அமிர்தம் நம்ம கடலை கடைந்து அமிர்தத்தை எடுப்போம். இதெல்லாம் அவள்கிட்ட. இத்தி பரியஷாகா துவம் பரியஷாகா, நீ என்ன பண்ணின? நீ வந்து அவளுக்கு ஆர்டர் போட்ட. உன்னை வந்து நாடி வந்திருக்காங்க, அப்போ குருவாயூரப்பன்ட்டு தான் வந்திருக்கா. என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியலையே, இந்திரன் வயசாயிடுத்தே இந்த மாதிரி சாபத்தினாலன்னு ஒண்ணு. ஓகே, நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க எல்லாம் போங்கோ, அவளோட சண்டை போடாதேங்கோ, அவளோட சமாதானமா போயிட்டு வாங்கோ, நம்ம சமுத்திரத்தை மத்தனம் பண்ணுவோம், அதுல இருந்து நம்ம பீயூஷம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே. சந்தானம் கிருத்தவதி தானவை சுரோகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் பிரஷ்டேஸ்மின் பதர மிவோத்வஹன் ககேந்திரே சத்யஸ்த்வம் வினிஹிதவான் பயோதௌ. என்ன எடுத்து? சந்தானம் கிருத்தவதி தானவைஹி சுரௌகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம். சந்தானம் கிருத்தவதி என்ன பண்றா? அவள்லாம் அவளோட சமாதானம் ஆயிடுறா. ஓகே, கிருத்தவதி அவள்லாம் எப்பொழுது சந்தானம் பீஸ் செஞ்சாலும், கிருத்தவதி இந்த இடத்துல வந்து சப்தமி. ஓகே, ஹேவிங் டன். ஓகே, சுரௌகே சந்தான சதி சப்தமி வருது. தானவை சந்தானம் கிருத்தவதி சுரௌகே, when it was தேவாஸ் எல்லாரும் அந்த இவாளோட அசுராஸோட சமாதானம் பண்ணிட்டு மதேன மந்தராத்ரீம். ஓகே, மந்தானம் நயத்தி கொண்டு வராலாம். மந்தானம், மந்தானம்னா என்னது? அந்த மத்தனம் பண்ணறதுக்கான உண்டான ராடு,
ஓகே, நம்ம தயிர் கடையிற மத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவ மத்தா, அந்த பாட்டு கூட இருக்கும் இல்லையா, மந்தார, அதை பாட தெரிஞ்சவர்களுக்கு தான் தெரியும். மத்தாக்கி வாசுகே கயிறாக்கின்னு ஒரு பாட்டு கூட உண்டு. அப்போ மந்தராத்ரி, அத்ரினா மவுண்டன். ஓகே, ஸோ மந்தர மலைய வந்து ஒரு இதா கொண்டு வராச்சோ, ஒரு கடையற ஒரு மத்தா கொண்டு வராளாம். ஓகே, அது எப்படி கொண்டு வராளாம்? மதேன, பாரு, இன்னும் அவளுக்கு அகம்பாவம் குறையல, கர்வமா கொண்டு வராளாம். என்ன கடவுளே சொல்லிட்டார்ல நீ கொண்டு வான்னு சொல்லிட்டு. மதேன மந்தராத்ரி மந்தானம் கொண்டு வர, நயத்தி கொண்டு வர. அவன் கொண்டு வரும்போது பிரஷ்டேஸ்மின் அப்படியே விழுந்துடுத்து. அஸ்மின் பிரஷ்டே, அவ கொண்டு வரும்போது விழுந்துருத்து. உடனே கடவுள் பார்த்தார். கடவுள் என்ன பண்ணினார்? ககேந்திரே பதரம் இவ உத்வஹன். பாருங்களேன், குருவாயூரப்பன் வந்து என்ன பண்ற, ககேந்திர, ககேந்திரனா யாரு? ககத்துக்கு இந்திரன், பட்சிகளுக்கெல்லாம் இந்திரன் கருடன். ககேந்திரே, கருடன் மேல உட்கார்ந்துட்டு வந்துட்டு என்ன பண்றானா, பதரம் இவ, பதரம்னா ஒரு சின்ன பழம் மாதிரி, அது வந்து எப்படி சொல்றது, ஒரு இலந்த பழம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பழம், அப்படி ஒரு சின்ன இலந்த பழம் அளவுக்கு இருக்கிற மாதிரி அந்த மலையை வந்து அவர் தூக்கிட்டாராம். ஏன்னா அது விழருதான். ஏன்னா இவங்கெல்லாம் கர்வத்தோட அதை அப்படியே தூக்கிட்டு வந்து வராங்களாம். அந்த மலை வந்து அது வந்து விழருது கீழே. அதை விழறத பார்த்த உடனே பகவான் என்ன பண்ணினாராம், கருடன் மேல உட்கார்ந்து, துவம் குருவாயூரப்பா நீ பதரம் இவ, பதரம்னா ஒரு சின்ன குட்டி பழம், இறந்த பழம்னே வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு பழத்து மாதிரி, உத்வஹன் கேரிங், அதை நீ வந்து தூக்குற, தூக்கிட்டு என்ன பண்ற, பயோதௌ சத்ய வினிகித்தவான். சத்தியகன உடனே தூக்கிட்டு கடவுள் விடலையா. கடவுள் என்ன பண்றார், அப்படியே ஒரு சின்ன ஒரு இறந்த பழம் மாதிரி ஒரு பழத்தை எப்படி கையில, இப்படி சின்ன பழத்தை கையில வச்சுக்கிற மாதிரி நீ அந்த மலையை தூக்கி எங்க பண்ற, நீ வந்து பயோதௌ பார்க்கடல்ல தூக்கி போட்டுறார் கடவுள் வந்து. ஓகே, அதை வந்து வச்சிடுற, அப்படியே பார்க்கடலுக்குள்ள வச்சிடுற. ஸோ இவ என்ன பண்றா, அந்த மலையை வந்து தூக்கிட்டு வரா. இந்த மலையை மத்தா வச்சு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மத்தனம் நீங்க பண்ணணும், பண்ணினா அதுல இருந்து அமிர்தம், பீயூஷம் நெக்டர் வரும், உனக்கு அமிர்தம் வரும். தட் இஸ் ஹனிங்கிற நெக்டர், பீயூஷம்னா அமிர்தம் தான், அது வரும் அப்படின்னு சொல்றார். அவ கூட்டின்னு கொண்டு வந்தோன்னா அது மலை விழுந்த உடனே கடவுள் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு இறந்த பழத்தை தூக்குற மாதிரி தூக்கி அதை வந்து கொண்டு வந்து பார்க்கடல்ல வந்து வைக்கிறார். ஓகே, ஆதாய த்ருதமத வாசுகிம் பரத்ராம் பாதோ தௌ வினிஹித சர்வ பீஜஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரைஸ்தைः வியாஜாத்வம் புஜகமுகே கரோசுராரீன். அத்த அப்புறம் என்ன நடந்தது, திருத்தமத வாசுகிம் வரத்ராம் ஆதாய. ஓகே, அவர் என்ன பண்றார், உடனே பகவான் திருத்தம் குவிக்லி உடனே என்ன பண்ணிடுறார், வாசுகிங்கிறது பாம்பு இல்லையா, அது பாம்பு, அது சிவனோட கழுத்துலையும் போட்டுக்கிறார். அது வந்து பாம்புகளுக்கெல்லாம் தலைவர் மாதிரி வாசுகி. அதை வந்து வரத்ராம் ஆதாய, அதை வந்து ஒரு கயரா எடுத்துட்டு விடுறார். நம்ம மத்தனம் பண்ணறதுக்கு, சமுத்திர மத்தனம் பண்ணறதுக்கு அதை ஒரு கயரா எடுத்துட்டு வினிஹித சர்வ பீஜ ஜாலே, எங்க பாத்தோதௌ. ஓகே, அதுல வந்து என்ன பண்றாருன்னா, அந்த பார்க்கடல்ல பயோதௌ தான் அது, பாயோதௌ, ஆமா, இந்த அதுல அந்த ஓஷியன், அந்த பார்க்கடல்ல என்னெல்லாம் போடுறாங்க பாருங்க. அதுல வந்து சர்வ பீஜ ஜாலேங்கிற
எல்லா விதமான விதைகளும் எல்லா விதமான வேர்களும் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் கடல்ல போடுறா. அதுல இருந்து அமிர்தம் எடுக்க போறாங்க. அதுக்கு பகவானோட இது. ஓகே, சோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கடல்ல வாசுகிய வந்து ஒரு கயரா வச்சுட்டு அத கொண்டு வரார். உடனே கொண்டு வர்றார் அவர். தைஹி சுராசுரைஹி, ஓகே, தைஹி சுராசுரைஹி மதன விதௌ பிராரப்தே துவம் வியாஜாத் சுராரின் புஜகமுகே அகரோஹோ. ஓகே, இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப 2 பேரும் கூப்பிடுறார். இப்ப 2 பேரும் தானே கடையணும். அத வாசுகிய வந்து வாசுகிங்கிற பாம்பை கயரா வச்சாச்சு. மந்தார அந்த மவுண்டனை வந்து மலைய வந்து மத்தா வச்சாச்சு. அப்போ அவ அதை வச்சு கடைய போறா. அப்போ இந்த பாம்புக்கு தலைப்பக்கம் இருக்கு, வால் பக்கம் இருக்கு இல்லையா? இப்ப வந்து வால் பக்கம் இருக்கு, தலைப்பக்கம். இப்ப யாரு வாளுக்கு போவா, யாரு தலைக்கு போவா? கடவுளுக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு தேவர்கள் வந்து வால் பக்கம் போறது, தலைப்பக்கம் போறது வந்து அவருக்கு பிடிக்கல. முதல்ல தேவர்கள்லாம் வந்து என்ன பண்ணினான்னா, அவள்லாம் வந்து தேவர்களுக்கு கடவுள் வந்து யோசிக்கிறார், இவா வந்து போகக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியுமே, இப்ப அந்த பாம்புல இருந்து இப்ப கடைய விஷம் வரும்னு அவருக்கு தெரியும். அவரை எப்பொழுதுமே கடவுள் வந்து தேவர்களை தானே காப்பாற்றுவார். ஏன்னா தர்மம் பக்கம் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை காப்பாற்ற அவர் வந்து உடனே நம்ம குருவாயிருப்பனா அங்க ஒரு விளையாட்டு. அவர் என்ன பண்ணிடுறார், அவர் வந்து முதல்ல எப்படி இந்த துரியோதனன் நம்ம பார்த்திருக்கோம், யுதிஷ்டனும் துரியோதனனும் தலைப்பக்கம் கால் பக்கம் உட்காரு அப்படின்னு உடனே அவன் தலைப்பக்கம் உட்காருவான் கர்வமா. துரியோதனன் வந்து நம்ம தான் தலையின்னுட்டு, ஆனா கண்ணை திறந்து கிருஷ்ணர் பார்க்கும்போது காலெல்லாம் பாப்பா, நீ கால் கிட்ட இரு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அவ வந்து யுதிஷ்டன் வந்து அங்க உட்காருவான். அப்போ அவன் காலடியில இருக்கிறவனுக்கு உபகாரம் பண்றேன்னு சொல்லுவான். அது மாதிரி இங்க வந்து என்னன்னா, இவருக்கு வந்து அவ வந்து வாழை வச்சுக்கணும், தேவர்கள்லாம் அசுரர்கள் வந்து தலைப்பக்கம் போகணும்னு ஆசை. ஆனா இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்றாளாம், அவ வந்து ஸ்டார்ட் பண்ணின உடனே கடவுள் என்ன பண்றாராம், உடனே தலைப்பக்கம் போறாராம். அவளுக்கு தெரியும் இல்லையா, தேவர்கள்லாம் வந்து கடவுள் பக்கம் தான் போவான்னுட்டு. உடனே அவள்லாம் வந்து நோ 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 அப்படின்னு ஒரு சண்டை போடுறாங்க. நோ நோ, எங்களுக்கு தான் தலைப்பக்கம் வேணும் அப்படின்னு. அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் இவ இப்படிதான் கேட்பா அப்படின்னு. அதனாலதான் அவர் வந்து அங்க போயிடுறார். அவெல்லாம் வந்து டெயில் வந்து நல்லது இல்லை, ஏன்னா அது அவ எங்களுக்கு வந்து வாழை கொடுக்குற, வாளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, தலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கடவுள் அங்க போயிட்டார். அப்ப நான் எங்களுக்கு தான் தலை வேணும்னு கடவுள் வந்து ஓகே நீங்கள்லாம் போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தலைப்பக்கம் இருந்து பண்ண சொல்றான். ஆனா அவளுக்கு கர்வம், அசுராளுக்கு வந்து கர்வம். அந்த கர்வத்தால ஆகா நம்மளுக்கு தலைப்பக்கம் கிடைச்சொடுத்தே அப்படின்னு சொல்லிட்டுதான் அவ வந்து மத்தனம் பண்ண போறா. ஸோ காட் என்ன பண்றார், துவம் வியாஜாத், ஒரு வியாஜாத்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொன்னேன் இப்போ உங்கள்கிட்ட. சுராரின் புஜக முக்கே அக்கரோஹோ, நீ என்ன பண்ண, அவளை வந்து அந்த பாம்போடு தலைப்பக்கம் இருக்கிற மாதிரி நீ வந்து பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஓகே, இப்ப அடுத்தது இந்த 6வது ஸ்லோகம் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துடலாமா, ஒரு 5 நிமிஷம். ஓகே. क्षुब्धाद्रौ क्षुभितजलोदरे तदानीं दुग्धाब्धौ गुरुतरभारतो निमग्ने देवेषु व्यतिततमेषु तत्प्रयैषी प्राणैषी कमटतनु कठोरपृष्ठाम्. என்ன ஆறுது, ததானீம், அப்ப அந்த சமயத்துல என்ன ஆயிடுது, க்ஷுபித ஜலோதரே துக்தாப்தௌ. இப்போ க்ஷுபித்த ஜலோதரே, அந்த கடல், அந்த பார்க்கடலை ஃபுல்லா கடையறான்ல, அந்த பாம்பை வச்சுட்டு அப்படியே கடையறான் கம்ப்ளீட்டா.
ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் தலை பக்கம் நிக்கிறா, வால் பக்கம் நிக்கிறா, இழுக்குன்னு கடையறா ரெண்டு பேருமா சேர்ந்து. அப்போ அந்த வாட்டர் எல்லாம் கடையறா. அந்த வாட்டர் எல்லாம் கடையும் பொழுது அது என்ன ஆயிடுறதுன்னா, அது அந்த ரொம்ப மவுண்டன் வந்து அந்த மலை வந்து மந்தார மலை வந்து என்ன ஆகுதான், அது வந்து உடனே ரொம்ப ஹெவியா இவா கடையிறது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுதும் அப்போ வந்து அது வந்து அப்படியே கீழே போயிடுதான். அந்த சுப்த ஆத்ரவு நிமக்னே, எப்போ வந்து அந்த ஆத்ரவ், அந்த ஆத்ரனா மலை, அத்ரினா மலை, ஓகே, அந்த அத்ரி வந்து மலை வந்து அப்படியே கீழே போறதான், நிமக்ன சிங்க் ஆறுதான், அது அப்படியே அடியில அப்படியே போறதான். தேவேஷு வியதித தமேஷு துவத் பிரயைஷி துவேவேஷு வியதித தமேஷு. இப்ப தேவர்களுக்கெல்லாம் உடனே கவலை வந்துடுத்தான். என்னடா இது, கடவுள் ஒரு வழியை காமிச்சார், இந்த மலை பாட்டுக்கு அப்படியே உள்ள போய் மூழ்கிற மாதிரி போறதே. ஒரு தடவை அந்த மலையை தூக்கும் போதே விழுந்தது, கடவுள் வந்து அதை கிஃப்ட் பண்ணி பார்க்கடலை போட்டார். இப்ப நம்ம இப்படி பண்ணுங்கோன்னு சொல்லி பண்ணும் பொழுது இது மலை உள்ள போறதே, இனிமே நம்மளுக்கு விடிவு காலமே கிடையாதா, நம்மளால இந்த அசுரால ஜெயிக்க முடியாதான்னு அவ கவலைப்படுறா. அப்போ தற்பிரியைஷி கட்டோர பிருஷ்டம். அப்போ நீ என்ன பண்ற குருவாயிரப்பா, கவலைப்படாதேங்கோ, தற்பிரியைஷி, நீ அவளெல்லாம் டோன்ட் வரி. நீ அதுவும் எப்படி டோன்ட் வரி சொல்றது, என்ன சொல்றா, தற்பிரியைஷி, அதாவது நீ வந்து என்ன பண்ற குருவாயிரப்பா, நீ அவளோட வெல்விஷர், நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, நீ அவளுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவனே குருவாயிரப்பா, நீ என்ன பண்ற, கட்டோர பிருஷ்டாம் கமட்டத்தனும் பிராணேஷிஹி. ஓகே, நீ என்ன பண்ற அந்த இடத்துல, பிராணேஷிஹி, நீ தோன்ற, நீ அந்த இடத்துல வந்து எடுத்துட்ட அந்த ரூபத்தை, என்ன ரூபம் எடுத்துட்ட, கட்டோர பிருஷ்டாம், ஹார்டு பேக், அது ஹார்டு கட்டோரமா இருக்கு, ஓகே, கமட்டத்தனும்னா யாரு, கமட்டத்தனு, இந்த பாடி ஆஃப் அ டார்டிஸ், தனுனா பாடி, கமட்டா டார்டிஸ், கட்டோர பிருஷ்டம், ஹார்டு பேக் இருக்கிற அந்த கமட்ட கூர்மா, அந்த டார்டிஸ், அதோடைய கூர்மா இல்லை, அது என்னது, என்ன இதுமா அவதாரம், இந்த வராகமா, வராகம் கிடையாது, கூர்மா தானே, கரெக்ட் தானே, ரைட், ஓகே. அப்போ வந்து கமட்டங்கிறது டார்டிஸ், அது தெரியும். கமட்டத்தனம், நீ வந்து அந்த டார்டிஸோட உருவத்தை எடுத்துட்டு நீ என்ன பண்ணினேன்னா உடனே பிராணேஷிஹி துவம் பிராணேஷிஹி, நீ வந்து அந்த உருவத்தை எடுத்துட்டு நீ வந்து அவளோட காப்பாத்த. ஏன்னா அது அவங்க போயிடக்கூடாது, தண்ணிக்குள்ள சிங்க் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகவான் வந்து ஒரு ஹார்டு பாடி பேக் இருக்கிற ஒரு அனிமல் தான் டார்டிஸ், அதோடைய பேக் மேல அதை ஹோல்டு பண்ற மாதிரி அந்த இடத்துலதான் அவர் வந்து அந்த அவதாரம், கூர்மா அவதாரம் எடுக்கிறார். அதோட இந்த 6வது ஸ்லோகம் முடிச்சது. ஓகே, சோ கடவுள் என்னெல்லாம் பண்றார் தேவர்களுக்காக நம்ம பார்க்கணும். இதோட நம்ம வந்து நிறுத்திப்போம். அடுத்த 5 ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல